திருபுவனம் அஜித்குமார் மரண வழக்கில் தொடர்ந்து திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. தொடர்ந்து விசாரணை நீதிபதி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. அதில் குறிப்பாக அஜித்குமார் தலையில் கம்பை வைத்து தாக்கியதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் மரணம் நேர்ந்ததற்கான நேரடி காரணமாக இது இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதுல வேற என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருபுவனம் அருகே மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அஜித்குமார் மரணம் குறித்தான பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் மீது காவல்துறையினர் கடுமையாக இரும்பு கம்பி அல்லது லத்தியால் தலையில தாக்கியதன் காரணமாக மூளையில இரு பகுதிகளில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய வயிற்று பகுதிகளில் இரும்பு கம்பி அல்லது லத்தி மூலியமாக காவல்துறை தாக்கியதில் இரத்த கசிவு ஏற்பட்டு இந்த இரண்டு சம்பவங்கள் மூலியமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்கிற தகவலும் பிரேத பரிசோதனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னதாகவே இந்த பிரேத பரிசோதனை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடது கைகள்ல 3 இடங்கள்ல சிகரெட் சூடுக்கான அடையாளங்கள் காணப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே காவல்துறையினர் அஜித்குமார் தலையில லத்தி அல்லது இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கியதுல மூளையில 2 இடங்கள்ல இரத்த கசிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள், நடுமண்டை, தலைப்பகுதி முழுவதுமாக கட்டையால் அடித்ததற்கான காயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாக்கை கடித்தது போன்ற நிலையிலே தலையில் அடிபட்டதால் வலிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், கண்கள் சிவந்து வீங்கி இருக்கிறது. அதே போல காதுகளிலையும் இரத்த கசிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடல்கள்ல பெரிய அளவிலான காயங்கள் 6 காயங்கள் கண்டறியப்பட்டு மொத்தமாக அஜித்குமாரை உடல்ல 50க்கும் மேற்பட்ட காயங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதயம் மற்றும் கல்லீரைகளிலும் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய மனிதாபிமானமற்ற செயலில் தான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது காட்டுகிறது. கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அறிக்கையில் தாக்கல் செய்யும்படி மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில அஜித்குமார் மீது காவல்துறையினர் எந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் அஜித்துடைய தலையில இரும்பு கம்பி மற்றும் லத்தியால கடுமையாக தாக்கியதன் காரணமாக மூளையில இரு பகுதிகளில் இரத்த கசிவு மற்றும் வயிற்று பகுதிகளில் லத்தி மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற அதிர்ச்சிகரமான பிரேத பரிசோதனை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.